ராஜ்மோகன் அவர்கள் எந்திரிச்சு சொல்கிறாரு, அனைத்து சாதியை சேர்ந்தாலும் அர்ச்சகர்கள் ஆக்கணும்னு சொல்கிறாங்க, அப்புறம் ஏன் பட்டியலினத்தை சேர்ந்த ஒருத்தரை கூட பள்ளிக்கல்வித்துறையில் அமைச்சராக போடலை அப்படிங்கிற கேள்வி வச்சுக்கிறார். இல்லை, பள்ளிக்கல்வித்துறையில் இது வரைக்கும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் அமைச்சராக்கப்படலை தான், அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாம் தமிழ்ச்சி அழுத்தம் கொடுத்த பிறகு, தொடர்ச்சியாக பேசிய பிறகு உயர்கல்வித்துறை அமைச்சர் ஒருத்தரை கடந்த ஆட்சியில் அமைச்சராக்குனாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் அமைச்சர்களாக இருந்திருக்காங்க, அறநிலைத்துறைக்கே அமைச்சராக இருந்தாங்க. அறநிலைத்துறை என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் கட்டுப்பாட்டில் கூடிய அந்த துறைக்கே கர்ம வீரர் காமராஜர் காலத்திலேயே இங்கே பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் அமைச்சராக பரமேஸ்வரன் என்பவர் ஆக்கப்பட்டிருக்கார். அதே சபையில் கூட திரு விஸ்வநாதர் குறிப்பிட்டு பேசினார் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி. தமிழ்நாட்டில் பட்டியல் சமூகத்திற்கான பல்வேறு அமைச்சராக இருந்திருக்காங்க. ஆனால் திமுக ஆட்சியில் பள்ளிக்கல்வித்துறைக்கு கொடுக்கப்படலை, ஆதி திராவிடர் தவிர மற்ற அமைச்சர்களாக அவங்க நியமிக்கப்படலை அப்படிங்கிற குற்றச்சாட்டை நாமே பல முறை வச்சுருக்கோம். அது உண்மைதான். ஆனால் இப்போ நமக்கு இருக்கிற கேள்வி என்னென்னா, இந்த பட்டியல் சமூகம் என்பதற்காக ராஜ்மோகன் கொடுக்கப்பட்டிருக்கா, இல்லை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் என்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கா? நல்ல பெர்ஃபார்மர். எந்த கேள்வி பெர்ஃபார்மர்னா ஸ்டேஜ் பெர்ஃபார்மர், நீங்கள் அது அவர் பெர்ஃபார்மர் தான். கலக்கப்போகுது யாரு அந்த மாதிரி அந்த பெர்ஃபார்மர் சொல்லலை. பார்த்தோம் இந்த காமிஸ்தானில் அவர் பேசின காமெடியெல்லாம், அந்த பெர்ஃபார்மர் ஓகே. பள்ளிக்கல்வித்துறையில் சிறப்பாக செயல்படுவாருங்க, இவர் அறிவார்ந்தவருங்க, மிகப்பெரிய தமிழ் பற்றாளருங்க, தமிழ் புலவருங்க, தமிழ் பண்டிட்டுங்க, தமிழ் மொழியை சிறக்க வைப்பாருங்க. அதுபோல் பள்ளிக்கல்வித்துறையில் மிக சிறப்பாக கொண்டு வருவார், பெரிய இன்டலெக்சுவல், பெரிய அறிவாளி அப்படின்றக்காக கொடுக்கப்பட்டிருக்கா? நீங்கள் தாழ்த்தப்பட்டவன் என்பதற்காக தான் அமைச்சர் பதவியா அப்படிங்கிற கேள்வியை நம்ம அவர்கிட்ட வைக்க வேண்டிய தேவை இருக்குது.